அஸ்மத் குருபியோ நமக. இன்றைய தினம் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரம். சுவாமி ஸ்ரீ தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருநட்சத்திரம். சுவாமி ஸ்ரீ தொண்டரடிப்புடி ஆழ்வாரை பற்றி சுவாமி வேதாந்த தேசிகன் பிரபந்தசாரத்தில் கூறும்பொழுது, மன்னுமதில் திருமண்டங் குடிதான் வாழ மார்கழி மாத கேட்டை நாளில் வந்து துண்ணு புகழ் தொண்டரடிப்பொடியே நீ முன் துழாய் மாலை பணியடிமை செய்த நாளும் தென்னரங்க மணவாளர்க்கு அன்புமிக்குச் செப்பிய நல் திருமாலை 45 மன்னிய நல் திருப்பள்ளி எழுச்சி 10 பழவடியேனுக்கு அருள் செய் பரிந்து நீயே என்று தெரிவிக்கிறார். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மார்கழி மாத கேட்டை திருநட்சத்திரத்தில் சோழ நாட்டில் திருமண்டங்குடி என்னும் புண்ணியக்ஷேத்திரத்தில் அவதரித்து அருளினார். இயற்கையிலேயே சத்துவகுணம் தலையெடுக்கப் பெற்ற இந்த ஆழ்வார் பகவத் பக்தி மிஞ்சி அபரிமிதமாக பெருகி அரங்கனை சேவித்து பணி செய்ய கருதி கோவிலுக்கு சென்று திருநந்தவனம் அமைத்து அதிலிருந்து புஷ்பங்களை எடுத்து அரங்கனுக்கு சாத்தி அந்த எம்பெருமானை அனுபவித்து வந்தார். அந்த அனுபவத்தின் பயனாக அந்த ஆழ்வார் அருளி செய்த 45 பாசுரங்கள் அடங்கிய திருமாலையையும் 10 பாசுரங்கள் அடங்கிய திருப்பள்ளி எழுச்சியையும் தமக்கு அருளுமாறு சுவாமி தேசிகன் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை பிரார்த்திக்கிறார். இங்கு ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் நமது சம்பிரதாயத்தில் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கு பக்தாங்கிரி ரேணுன்னு ஒரு வடமொழியில் திருநாமம். பக்த அங்கிரி ரேணு, தொண்டரடிப்பொடி. மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பு என்னென்னா, மணவாளர் அல்லாத அறியாத பாதிவிரத்தியத்தை உடையவர் இவர். அழகிய மணவாளர் தான் இவருக்கு. வேறு எந்த பெருமாளையும் அவர் தொழவில்லை, பாட்டு அவர் எழுதவில்லை. இவர் பெரிய பெருமாள் மற்றும் நம்பெருமாள் தவிர்த்து வேறு எந்த அர்ச்சாவதார பெருமாளையும் பாடவில்லை. திருப்பள்ளி எழுச்சி 10 பாட்டு அழகிய மணவாளனுக்கு திருப்பள்ளி எழுச்சி, சுப்பிரபாதம். திருமாலை 45 பாட்டு பெரிய பெருமாளையும் நம்பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணுறார். ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில் சுவாமி தேசிகன் உதாகரித்த பாசுரங்களை அனுசந்தித்தாலே அந்த ஆழ்வாரிடம் சுவாமி தேசிகனுக்கு இருக்கும் ஈடுபாடு நமக்கு தெரியும். அழியன் நம் பையல் என்னார் அம்மவோ கொடியவாரே அப்படிங்கிறார். தெளிவிலா கலங்கல் நீர் சூ திருவரங்கத்துள் ஒங்கும் ஒளியுளார் தாமே என்ற தந்தையும் தாயுமாவார் எளியதோர் அருளுமன்றே தந்திரத்த எம்பிரானார் அழிய நம்பையல் என்னார் அம்மவோ கொடியவாரே. சுவாமி தேசிகனது அபராத பரிகாரத்தில் உதாரிக்கிறார். இந்த பிரமாணத்திற்கு சுவாமி தேசிகன் அருளினது பாகவத சேஷத்துவம் தமக்கு நிரூபகமாக ருச்சித்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்தார் என்று ஆச்சரியமாக அனுபவிப்பது. அதாவது தெளிவதற்கு அவகாசமில்லாதபடி மேன்மேலும் பெருகுகையாலே கலக்கம் மாறாத காவேரியால் சூழப்பட்ட கோயிலிலே பரமபதத்திலின்று இங்கு வந்த பின்பு தேஜஸ் உடையவராய் ஹீதபரனான தந்தையும் பிரியபரையான தாயும், அதாவது பெருமாளும் ரங்கநாயகியும் அந்த பெரிய பெருமாளும் தாயாரும் என் விஷயத்தில் பண்ண வேண்டியது என்னென்னா, இவ்வளவு என்னை இவ்வளோ தூரம் கொண்டு விட்டுருக்கார், இந்த ஒரு நல்ல ஜென்மத்தை கொடுத்து பெருமாளுக்கு இவ்வளோ கைங்கரியம் பண்ணும்படி பண்ணி, இவ்வளவு ஒரு மனசை அவர்கிட்ட செலுத்தும் மாதிரி பண்ணி, இப்படி நம்முடைய கிருப்பைக்கு இவன் பாத்திர பூதன் அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட நேர வந்து சொல்லலாமே. என்னுடைய கூக்குரல் கேட்டும் அழுதும் இருந்தும் என்ன இருந்தும் இப்படி உறங்குகிறாரே, இவர் சுபாவம் மிகவும் கொடியதாக இருக்கிறது என்று தன்னுடைய அபராத பற்றி தெரிவிக்கிறார். அழிய நம் பையல், இவன் நம்ம பையன் அப்படின்னு சொல்லாமல் இருக்காரே, அம்மவோ கொடியவாறு, அவ்வளோ பாப்பம் பண்ணிட்டேனா நான் அப்படின்னு சொன்னவர். அதே மாதிரி இன்னொரு பாசுரத்தில், 2வது பாசுரத்தில், பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று. இதையும் அதிகார விபாகாதிகாரத்தில் பிரபத்தி என்கிற உபாயத்தின் பெருமையை சொல்கிறார் சுவாமி. அதாவது ஆசிரிதார்த்தமாக கோயிலே வந்து நித்தியவாசம் பண்ணுபவனே அர்ச்சாவதார அனுபவத்தை அனுபவிக்கிறார். ஸ்லாக்கியமான பச்சைமா மலை மரகதகிரியை போன்ற ஒரு திருமேனி, பவளத்தை ஒத்த அந்த திரு இதழ்கள் உதடுகள், தாமரை மலரை போன்ற அந்த சிவந்த திருக்கண்கள்,
ஆஷ்ரித்தர்களை ஒரு காலம் நழுவ விடாத அச்சுதன் அவன். அச்சுதன்னா ஒருவரை தன்னை தன்னை சேவிப்பவரை நழுவ விடாதவன். அயர்வரும் அமரர்கள் அதிபதி, ஆயர்தம் கொழுந்து, ஆயர்குல கொழுந்து. இப்படி அனுபவித்து அவனுடைய நாமத்தை சொல்லி இப்படி அனுபவிக்கும் ரசத்தை விட்டு திருநாமம் சொல்லுகைக்கு பாங்கான இந்த நாக்கு உடைய நான் நெடுந்தூரம் போய் பரமபதத்திற்கு போகும் அந்த போகத்தை கிட்டி பெற்றாலும் விரும்ப மாட்டேன். இச்சுவை, இந்த சுவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு என்கிறார். இதனால் அர்ச்சாவதார அனுபவத்தை விட சிறந்தது வேறு இல்லை என்று ஏற்பட்டது. இதை தான் சுவாமி தேசிகனும் வரதராஜ பஞ்சாசத்தில் நிரந்தரம் நிர்விஷதத்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தா பதமாபிரூபியம் சத்தியம் ஷபே வாரண சைலநாதாஷ் வைகுண்டவாசேபி நமேபிலாஷ். அது வைகுண்ட அத்திகிரி அருளாள பெருமானே, உன் திருமேனி அழகை இந்த கண்ணால் கண்டு இடைவிடாது அனுபவிக்கும் பாக்கியம் அடியனுக்கு கிட்டியிருக்கிறது. இந்த வரதனின் சௌந்தரிய திருமேனியை, இந்த ஆனந்தத்தில் மூழ்கி கிடக்கும் இந்த நிலையில் அடியனுக்கு ஸ்ரீவைகுண்டம் சென்று வசிப்பதில் கூட ஆசையில்லை என்று சத்தியமாக ஆணையிட்டு கூறுகிறேன் என்கிறார். அதே மாதிரி 25வது ஸ்லோகத்தில் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில் 15வது அதிகாரமான உத்தரகிருத்தியாதிகாரத்தில் எடுக்கிறார். சரணாகதியை ஆச்சாரிய மூலம் அனுஷ்டித்த பிறகு கார்பண்யத்தை அப்புறங்கூட கார்பண்யத்தை அனுசந்திக்க வேண்டும் என்ற பிரகரணத்தில் இந்த பிரமாண பாசுரத்தை உதாகரிக்கிறார். கார்பண்யம்னா ஆக்கிஞ்சன்யம், அனன்ய கதித்துவம். ஆக்கிஞ்சன்யா உபாயாந்தரமாகிற பதத்தியை தவிர்த்து வேறு உபாயம் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க முடியாமை. அனன்யகதித்துவம்னா சர்வேஸ்வரனும் சுயப்பதியுமான நாராயணனை தவிர்த்து வேறு தேவதை இல்லாமல் இருப்பது. இதுக்கு அனன்யகதித்துவம். இதை சுவாமி தெரிவிக்கிறார். குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என் கண் இல்லை நின்கணும் பத்தன் அல்லேன் கழிப்பதன் கொண்டு நம்பி கடல்வண்ணா கதறுகின்றேன் அழித்து எனக்கு அருள்சை கண்டாய் அரங்கமான் அகருளானே. அதாவது நித்திய ஸ்நானம் முதலான ஸ்நானங்களை பண்ணி கார்கபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி என்கிற 3 அக்னிகளை ஆதரித்து போருமதாய் மந்திர லோபாதிகளில் வாராமைக்காக பிராமணியத்தை பாழே போக்கினேன். பிராமணியம் இந்த மாதிரி ஒரு கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் ஒன்றும் இல்லை. அதாவது என் விஷயமாக எனக்கு ஒன்றும் இல்லை, உன் விஷயத்திலும் ஸ்நேகம் இல்லை. இப்படி இருக்க நான் எதை கொண்டு கழிப்பது? கடல் போலே கருத்த நிறத்தை உடையவனாய் கோயிலிலே நித்தியவாசம் பண்ணுபவனே, உன்னை கூப்பிடுகிறேன். என்னை உன் கிருபைக்கு விஷயமாக்கி கிருபை செய்து அருள வேண்டும் என்று இந்த பாட்டில் ஆழ்வார் தம்முடைய கார்பண்யத்தை, ஆக்கிஞ்சன்யத்தை நன்றாக வெளியிடுகிறார். 3 அக்னிகளை வைத்துக்கொண்டு அக்னிகோத்திரம் என்கிற வேதத்தில் சொன்ன கர்மங்களை தினந்தோறும் ஒவ்வொரு பிராமணனும் செய்யணும். இதுதான் பக்தி யோகத்திற்கு அங்கமான கர்மயோகம். கர்மயோகம் அனுஷ்டித்தால்தான் ஞான யோகத்தில் இறங்க முடியும். என் கண் இல்லை ஞானயோகம். இதனால் நின்கணும் பத்தன் இல்லேன், பக்தி யோகமும் பண்ணல. இதனால் தன்னுடைய ஆத்மாவை பார்த்த பிறகு பக்தி யோகத்தில் இறங்க வேண்டும். அப்படி அதுவும் இல்லை. ஸோ நித்திய கர்மாக்கள், காலையில் ஸ்நானம், கிரகஸ்தனுக்கு பஞ்சகச்ச வஸ்திரதாரணம், திருமண் காப்பு, ஸ்நானாங்க தேவரிஷி தர்ப்பணம், சந்தியாவந்தனம், அஷ்டாட்சர மந்திர ஜபம், ஆதார சக்தியாதி தர்ப்பணம், தேவரிஷி காண்டரிஷி பிதர் தர்ப்பணம், பிரம்மயஜம், மாத்தியானிக சந்தியாவந்தனம், திருவாராதனம், இப்படி சாயங்காலத்தில் சாயம் சந்தியாவந்தனம் இதெல்லாம் பண்ணணும். ஒன்றுமில்லை, அதெல்லாம் பண்ணாமல் இருக்கனே அப்படிங்கிறார். கர்மஞான பக்தி யோகம் பண்ணாமல் இருக்கனேன்னு ஆக்கிஞ்சன்யத்தை தெரிவிக்கிறார் சுவாமி. அவருக்கு இல்லைன்னாலும் அது நமக்காக எழுதியது. அதுக்கு அடுத்த பாசுரத்தில் போனகம் செய்த சேடல் தருவரேல் புனிதமன்றே, அதையும் சுவாமி ரகசியத்ரயசாரத்தில் 25வது அதிகாரமான பிரபாவ விவஸ்தாதிகாரத்தில் தெரிவிக்கிறார் சுவாமி. அதாவது ஒரு சிஷ்யன், அதாவது போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே, அவர்கள் பாகவதர்கள் புஜித்த பிரசாதத்தின் மீதியை தருவராகில் அது பரிசுத்தமாயிருக்கும். இது குருவின் உச்சிஷ்ட விஷயம்னு சுவாமி தேசிகன் விளக்கம் அளித்தார். அதாவது ஒரு ஆச்சாரியால் இல்லாதவர்களுடைய உச்சிஷ்டத்தை, அதாவது எச்சிலை,
உண்டால் 1 மாதம் பால் மட்டும் குடித்து அஷ்டாட்சர ஜபம் பண்ணி 1 மாதம் முடிஞ்சதும் பிரம்ம கூர்ச்ச பஞ்சகவ்ய பிராசனம் பண்ணினால் சுத்தி ஏற்படுமா. அவ்வளவு பிராயசித்தம் பண்ணு. குருவின் உச்சிஷ்டத்தை சிஷ்யன் சாப்பிடலாம், பிதாவின் உச்சிஷ்டத்தை புத்திரன் சாப்பிடலாம், பர்த்தாவின் உச்சிஷ்டத்தை மனைவி சாப்பிடலாம், கணவனின் எச்சிலை. மற்றபடி அவர்கள் உச்சிஷ்ட சப்தம் என்பதை குரு உச்சிஷ்ட விஷயம்னு சுவாமி தேசிகனில் விளக்கம் அளிக்கிறார். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஸ்ரீசுக்திலிருந்து 15 பாசுரங்களை தெரிவிக்கிறார். மொய்த்தவள் வினையுள் நின்று 3 எழுத்துடைய பெயரால் கத்திர பந்து மன்றே பராங்கதி கண்டுகொண்டான். இத்தனை அடியனானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. இதை சுவாமி தேசிகன் 24வது அதிகாரமான சாத்தியோபாய சோதனாதிகாரத்தில் உதாகரிக்கிறார். அதாவது மொய்த்து கொண்டு கிடப்பதாய் தேன் கூட்டை மொச்சென்றிருக்கா மாதிரி நெய்க்குடத்தை பற்றும் எறும்புகள் போல கால தத்துவம் உள்ளவரையில் அனுபவித்தால் கூட நாசமாகாத பாப்ப கூட்டங்கள் சமுத்திரத்தின் உள்ளே நின்று 3 எழுத்தை உடைய கோவிந்தா என்னும் திருநாமத்தாலே மகாபாபிஷ்டனான நட்சத்திரபந்து பரமபதத்தை கண்டு அனுபவிக்க பெற்றான். மனசு இடங்கொடுக்காமலேயே கோவிந்தா என்ற திருநாமத்தை வாயால் உச்சரிக்கும் தாசபூதர்களுக்கு கூட இறங்கி கிருபை செய்கிறார் ரங்கன், நமது பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன். சௌசீல்ய குணயுக்தனானவன் அவனை கிட்டி அனுபவிக்க பெற்றிருந்தாலும் ஜன்மங்களில் அகப்பட்டு துயரத்தை அனுபவிக்கும் பிரகாரத்தை கண்டு ஐயோ என்று தன்னை வெறுக்கிறார் ஆழ்வார். அதாவது இதனுடைய தாத்பரியம் என்னென்னா, மனசில் விஸ்வாசம் குறைந்து இருந்தால் கூட ஆச்சாரியன் மூலமாக பிரபத்தியை செய்தால் மோட்சம் உறுதி என்றும், மற்றும் பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனம் நம்முடைய பாப்பங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியது என்றும் ஏற்படுகிறது. மனசில் நினைக்காமலேயே திருநாமத்தை வாயால் உச்சரித்தால் கூட போதும். இதை அனுசந்தரித்தான் சுவாமி தேசிகன் அபீதிஸ்தவத்தில் நாமசங்கீர்த்தனமாகவே ஒரு ஸ்லோகம். ரமாதயித ரங்கபூ ரமணகிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண இதீவ சுபதானிய படதி நாம தேயானிதே ரதஸ்ய மமவஷ்யதா நரகபாத பீதி குதஹா என்று தெரிவிக்கிறார். இப்படி ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் 15 பாசுரங்களை தம்முடைய ரகசிய கிரந்தங்களில் உதாகரித்து, அந்த 15 பாசுரங்கள் இந்த ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் எல்லாம் இல்லைன்னா சுவாமி தேசிகன் அருளிய 32 ரகசிய ஸ்ரீசுக்திக்கும் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த ஆழ்வார் மனித குலத்திற்கு செய்த மகோபகாரம் நினைக்காமல் இருக்க முடியாது. அடியேன் தன்யோஸ்மை.